Hi, hello. Welcome to Update GK. Today நாம 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து quizzes பார்க்கலாம். நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் A வழி, ஆப்ஷன் B குணம், ஆப்ஷன் C கருத்து, ஆப்ஷன் D ஊக்கம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் A வழி. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் A நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் B உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் C மருதகாசி, ஆப்ஷன் D சுரதா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் A நாமக்கல் கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் A பாரதியார், ஆப்ஷன் B கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் C கவிமணி, ஆப்ஷன் D ராமலிங்கனார். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் D ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்கண்டவற்றில் எவை தவறானவை? ஆப்ஷன் A மலைக்கள்ளன், ஆப்ஷன் B என் கதை, ஆப்ஷன் C சங்கொலி, ஆப்ஷன் D பாண்டியன் பரிசு. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் D பாண்டியன் பரிசு. விரதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் A ஊக்கம், ஆப்ஷன் B குறிக்கோள், ஆப்ஷன் C நோன்பு, ஆப்ஷன் D நோக்கம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் C நோன்பு. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் A நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் B பாரதியார், ஆப்ஷன் C வாணிதாசன், ஆப்ஷன் D பாரதிதாசன். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் A நாமக்கல் கவிஞர். பொழிகிற என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் A பெறுகின்ற, ஆப்ஷன் B தருகின்ற, ஆப்ஷன் C அழித்தல், ஆப்ஷன் D உருவாக்குதல். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் B தருகின்ற. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? ஆப்ஷன் A வேல்பாரி, ஆப்ஷன் B அதியமான், ஆப்ஷன் C ஓரி, ஆப்ஷன் D குமணவள்ளல். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் D குமணவள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் A கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் B நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் C உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் D வரதராசர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் C உடுமலை நாராயண கவி. உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் A அரசன், ஆப்ஷன் B கொடை, ஆப்ஷன் C வள்ளல், ஆப்ஷன் D நன்மை. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது.
சரியான விடை ஆப்ஷன் சி வள்ளல். பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ பரணி, ஆப்ஷன் பி களம்பகம், ஆப்ஷன் சி தூது, ஆப்ஷன் டி உலா. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ பரணி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது? ஆப்ஷன் ஏ இயல் மொழி, ஆப்ஷன் பி சிறப்பு மொழி, ஆப்ஷன் சி பொதுமொழி, ஆப்ஷன் டி தாய்மொழி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி தாய்மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி, ஆப்ஷன் பி தெலுங்கு, ஆப்ஷன் சி துளு, ஆப்ஷன் டி மலையாளம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் ஏ இரட்டை வழக்கு மொழி, ஆப்ஷன் பி வட்டார வழக்கு மொழி, ஆப்ஷன் சி இயல் வழக்கு மொழி, ஆப்ஷன் டி எழுத்து மொழி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ இரட்டை வழக்கு மொழி. திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி எது? ஆப்ஷன் ஏ பேச்சு மொழி, ஆப்ஷன் பி எழுத்து மொழி, ஆப்ஷன் சி செம்மொழி, ஆப்ஷன் டி வட்டார வழக்கு மொழி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ எழுத்து மொழி, ஆப்ஷன் பி பொதுமொழி, ஆப்ஷன் சி வட்டார மொழி, ஆப்ஷன் டி பேச்சு மொழி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி பேச்சு மொழி. பிற மொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது? ஆப்ஷன் ஏ வட்டார மொழி, ஆப்ஷன் பி பேச்சு மொழி, ஆப்ஷன் சி இலக்கிய மொழி, ஆப்ஷன் டி கிளை மொழி. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி பேச்சு மொழி. இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பு நகரங்களில் முதல் இடம் வகிக்கும் தமிழக நகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி மதுரை. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி. உங்களுக்கான சிந்தனை கேள்வி: மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது? ஆப்ஷன் ஏ பேச்சு மொழி, ஆப்ஷன் பி வட்டார மொழி, ஆப்ஷன் சி எழுத்து மொழி, ஆப்ஷன் டி கிளை மொழி. இந்த வினாக்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.